சமீபத்தில் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் அதிமுக 47 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. ஆனால் தாவேகாவோ பார்த்தீங்கன்னா 108 இடங்களில் வெற்றி பெற்று தனி கட்சியாக ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை ஏற்படுத்தினாங்க. இருந்தாலுமே சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க தாவேகாவுக்கு ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டது. முதலமைச்சராக விஜய் பதவி ஏற்கணும் அப்படின்னா பெரும்பான்மையை எட்டலை, அதாவது 118 அப்படின்ற ஒரு இலக்கு அடையாதனால, அந்த மேஜிக் என்ன அடையாதனால இவருக்கு ஒரு சில கட்சிகளுடைய ஆதரவு தேவைப்பட்டது. அப்போ இவங்களுக்கு முதல்ல காங்கிரஸ் கட்சி ஆதரவு கொடுத்தாங்க. கூடவே பார்த்திங்கன்னா இடதுசாரி கட்சிகள், விசிகா மற்றும் முஸ்லீம் லீக் கட்சி, இந்தியன், இந்த மாதிரி நிறைய கட்சிகள் வந்து விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. அவங்களுடைய சப்போர்ட்டால் இவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆட்சியை வந்து பிடித்தார். ஆனாலுமே சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபிக்க சொன்ன போது கூட இவருக்கு இவங்களுடைய பெரும்பான்மையை வந்து போதுமானதாக இருந்துச்சு. ஆனால் அதிமுகலேருந்து எஸ்பி வேலுமணி மற்றும் சி வி சண்முகம் தலைமையில் இருந்து 35 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவிப்பதாக வந்து சொல்லியிருந்தாங்க. அப்போ தாவேக அரசு என்ன நினச்சிது அப்படின்னா, இவங்களோட சேர்த்து தன்னுடைய பெரும்பான்மையை நல்லா வந்து நிரூபிக்க முடியும், தன்னுடைய அரசுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பலமாக இதை வந்து அவங்க நினச்சாங்க. 35 எம்எல்ஏக்களும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆசையோடு தான் போய் தாவேக்கால வந்து ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இவருடைய ஆசை கனவு எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தாவேக்கால நமக்கு 5 எம்எல்ஏக்கு ஒரு அமைச்சர் அப்படின்ற மாதிரி 25 பேருக்கு ஒரு 5 அமைச்சர் பதவியாவது கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஆசையில் தான் வந்து போயிருந்தாங்க. ஆனால் விஜய் அந்த இடத்துல தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டை வச்சுருந்தார். ஏன்னா இவங்களுடைய கனவை வந்து அவர் வந்து கலைச்சி விட்டுட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு ஒரு முக்கியமான காரணத்தையும் வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா இப்படி மொத்தமாக வந்து 35 எம்எல்ஏக்கள் வந்து அங்கே வரதா சொல்லியிருந்த பட்சத்தில் அவங்க 25 பேர் மட்டும்தான் அவங்களால காட்ட முடிஞ்சுது. 35 பேராக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. ஆனால் 25 பேராக இருந்ததுனால கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலமாக எதுவும் பிரச்சனைகள் ஏற்பட்டுடுமோ அப்படின்னு விஜய் அவர்கள் வந்து கொஞ்சம் பின்வாங்கினார். ஏன்னா ஆல்ரெடி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சபாநாயகர்கிட்ட ஆளுநர்கிட்டலாம் வந்து மனு கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி இதில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து அங்கே போயிட்டாங்க, அவங்களுக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஆளுநரும் பார்த்திங்கன்னா திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இவங்களை யாரையுமே வந்து அந்த கட்சியில் வந்து வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையானது இப்போ ஏற்பட்டது. இப்போ அந்த எம்எல்ஏக்கள் எல்லாருமே வந்து குழம்பி போயிருக்காங்க. ஏன்னா விஜய் கூடயும் போய் சேர முடியல, திரும்பி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட்டையும் வந்து சேர முடியல. அதாவது ஒரு தொகுதியில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த இடத்துல நிறைய விஷயங்களை செய்திருப்பாங்க, அதுக்காக நிறைய பணமும் செலவழிச்சிருக்காங்க. செலவழித்த பணம் கூட இப்போ எடுக்க முடியாமல் கடனை கூட கட்ட முடியாத சூழ்நிலையில் அந்த 25 எம்எல்ஏக்கள் இப்போ வந்து இருக்காங்க. ஏன்னா இங்கேயும் போக முடியல, அவங்களால அங்கேயும் போய் சேர முடியல. இந்த சூழ்நிலையில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஏன் விஜய் அவர்கள் அவங்கள வந்து அமைச்சரவை பதவியில் வந்து இடம் கொடுக்கல அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே வந்து இந்த கட்சி தாவல் தடை சட்டம் தாங்க. ஏன்னா இது வந்து எப்போனாலுமே விஜய் அவர்களுக்கு ஒரு ப்ரெஷர் தான், ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால் அவர் வந்து இன்னும் அவங்களுக்கு எந்த விதமான வாய்ப்புகளும் கொடுக்காமல் இருக்கார். இதை நினச்சி இப்போது சி வி சண்முகமும் எஸ்பி வேலுமணி அவர்களுமே கூட கலங்கி போய் தான் இருக்காங்க. ஆனால் பொறுத்திருந்து பார்க்கலாம் பின்னாடி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு. ஏன்னா அமைச்சரவைகள் வந்து விரிவாக்கம் செய்யும் பொழுது இவங்களுடைய ஆசைகள் என்ன இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நினச்சிருந்தாங்க. அந்த வாய்ப்பை விஜய் அவர்கள் வந்து கொடுக்காமல் இருக்கார். இதுக்கு பின்னாடியாவது அவர் வந்து வாய்ப்பு கொடுப்பாரா அப்படின்றதும் தெரியல. ஏன்னா பெரும்பான்மை அப்படின்றத அவர் மற்ற கட்சிகளோட வச்சு நிரூபிச்சிட்டாரு. அதிமுகவை இணைச்சிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்வியில் தான் இப்போ வந்து இருக்காங்க. ரொம்ப குழப்பத்தில் தான் இருக்காங்க. எப்படி இவங்க சேர்த்துக்கிட்டாலுமே தாவேக அரசுக்கு அது மிகப்பெரிய ஒரு சர்க்கலாக தான் அமைய போகுது. அதனால் இப்போ என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, கண்டிப்பாக வந்து இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் நம்ம தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம், எடப்பாடி கூடயும் போய் சேர வேணாம், தாவேகாவோடையும் போய் சேர வேணாம், விஜய் ஆட்சி எப்படி வேணாலும் உடையலாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இப்போது அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து அரசியல் வட்டாரங்களில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பையே ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். தமிழக சட்டசபை தேர்தலில் நடந்து முடிந்ததே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு தான் சொல்லணுங்க. இந்த புரட்சியை தமிழக மக்களே வந்து செய்தாங்க. ஏன்னா மக்கள் வந்து எல்லாருமே விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை வைத்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்னொரு முதல்வரை வந்து புதுசாக தேர்ந்தெடுத்தாங்க. இது திராவிட கட்சிகளுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய களங்கம் தான். ஆனாலுமே கூட மக்கள் மனதில் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்ற எண்ணம் உருவானதுனால இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக மக்கள் எந்த அளவுக்கு விஜய் அவர்கள் மேலே நம்பிக்கை வச்சுருந்தா இப்படி ஒரு பொறுப்பு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். பொறுத்திருந்து பார்க்கலாம் விஜய் அவர்களுடைய ஆட்சி எப்படி இருக்க போகுது, அடுத்தடுத்து அவருடைய நகர்வுகள் எப்படி இருக்க போகுது, மக்களுடைய மனசில் அவர் நீங்கள் இடம் பிடிக்க போகிறாரா அப்படின்றத எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஒருவேளை விஜய் அவர்கள் இந்த 5 ஆண்டுகளுக்குள்ள தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்தார் அப்படின்னா கண்டிப்பாக இனி எந்த விதமான மாற்றமும் இல்லை,
அடுத்தடுத்து அவர் ஆட்சியை பிடிப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. தமிழக அரசியல் களத்தில் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே முதலமைச்சர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் அரசினுடைய அமைச்சரவை பிரம்மாண்டமாக வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்குங்க. காங்கிரஸ் உட்பட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து பங்கேற்றிருக்காங்க. மொத்தம் 35 அமைச்சர்களை கொண்ட இந்த ஒரு புதிய அமைச்சரவை தற்போது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ தமிழக வரலாற்றிலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு ஏஐ துறை போன்ற அதிநவீன இலாக்களை எல்லாம் உருவாக்கப்பட்டு தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி ஒரு புதிய பாதையை வந்து தொடங்கப்பட்டிருக்குன்னு தான் சொல்லணும். மேலும் சமூக நீதிக்கு முன்னுரிமை அளிக்கக்கூடிய வகையில் பட்டியலின சமூகத்தை சேர்ந்த 8 பேருக்கு அமைச்சர் பதவிகள் வழங்கப்பட்டிருக்கிறதோட மட்டும் இல்லைங்க, ஆதி திராவிடர் நலத்துறை, சமூக நீதித்துறை அப்படின்னு ஒரு பெயர் மாற்றமே வந்து செய்யப்பட்டு முழு அமைச்சரவை அந்தஸ்தை வந்து பெற்றிருக்கு. ஸோ இந்த அமைச்சரவை விரிவாக்கத்தில் மூத்த தலைவர்கள் மற்றும் இளைஞர்களுடைய கலவை இருந்தாலுமே கூட இலாக்காக ஒதுக்கீடு செய்தது குறித்து அரசியல் வட்டாரங்களில் பல விவாதங்களும் வந்திருக்கு. இது குறித்து மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் அவர்கள் ஒரு சில விஷயங்களையும் பகிர்ந்திருக்காரு. சுவாரஸ்யமான அரசியல் காரணங்களை வெளிப்படுத்தியிருக்காருன்னே சொல்லணும். குறிப்பாக எப்போதுமே சர்ச்சைகளுக்கும் ஊழல் புகார்களுக்கும் பெயர் போன மின்துறை பொறுப்பு நிர்மல்குமார்ட்ட வந்து ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அதை டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குறதுல இருந்து டன் கணக்கில் நிலக்கரி கையாளுறது வரைக்கும் மிகப்பெரிய நிழல் சவால்களை நிறைந்த இந்த துறையை புதிய அமைச்சரான நிர்மல்குமார் எப்படி சமாளிக்க போகிறார் அப்படின்றது தாவேகா நிர்வாக திறமைக்கான ஒரு முக்கிய சோதனையாகவே வந்து பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் நடந்திருக்கு. ஸோ அதாவது நம்பர் 2 தலைவராக இருக்கக்கூடியவர் தான் மூத்த தலைவர் செங்கோட்டையன். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நிதித்துறையை வந்து ஏற்பார் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் அவருக்கு அதை தவிர்த்துட்டு வருவாய்த்துறையை தன்னுடைய கையில் எடுத்திருக்காரு. அவருக்கு பதிலாக ஆர்கே நகர் தொகுதி எம்எல்ஏவுக்கு நிதித்துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கு. நிதி போன்ற பாரம்பரியமிக்க துறையை செங்கோட்டையன் வேண்டாம் அப்படின்னு மறுத்ததுக்கு பின்னாடி வரவிருக்கக்கூடிய அரசியல் புயலை கவனித்து இந்த முடிவை விஜய் அவர்கள் வந்து எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மத்திய அரசினுடைய செயல்பாடுகளையும் அவங்களுடைய பல்சையும் நல்லா தெரிஞ்சவர் தான் செங்கோட்டையன். இப்போ பிற மாநிலங்களில் பிஸியாக இருக்கக்கூடிய மத்திய அரசு அடுத்ததாக தமிழகத்தினுடைய பக்கம் தான் தன்னுடைய முழு கவனத்தையும் திருப்பும். ஸோ அப்போது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இராணுவம் அல்லது ஆர்கேஎஸ் பின்புலம் கொண்ட ஒரு வலுவான நபரை ஆளுநரை நியமிக்க மத்திய அரசு தயாராகிக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தாங்க ட்விஸ்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் இந்த தமிழ்நாட்டின் மீதான அரசு நெருக்கடிகள் வந்து தீவிரமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூழ்நிலையில் நிதித்துறை போன்ற மத்திய அமைப்புகளில் நேரடி கண்காணிப்பில் இருக்கக்கூடிய துறையை வச்சிருக்கிறாரு. ஸோ இருந்தாலும் பிற்காலத்தில் வரக்கூடிய ரெய்டுகள், அரசியல் தீவிரமான சட்ட சிக்கல்கள் எதிர்கொள்கிறது கடினம் அப்படின்றத உணர்ந்து தான் செங்கோட்டையன் இதிலேருந்து சாதுரியமாக வந்து ஒதுங்கிட்டார். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இந்த அமைச்சரவை விரிவாக்கம் தாவேக அரசினுடைய நவீன சிந்தனையும் சமூக நீதியும் வெளிப்படுத்தக்கூடிய விதமாக தான் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ அதே நேரம் பார்த்திங்கன்னா ஆளுநர் நியமனத்துக்கு அப்புறம் தான் அமையக்கூடிய மத்திய மாநில உறவுகளுமே தமிழக அரசியலுடைய திசையை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். தாவேகையினுடைய முதிர்ச்சியான அரசியலையே வந்து உணர்த்துது இது. ஸோ இனி வரக்கூடிய காலங்களில் புதிய அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க போகுது, என்னென்ன விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுது அப்படின்றதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.